அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய பாம்பன் பால திறப்பு விழாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்திருந்தார். அப்போது மதுரையில் திரு இபிஎஸ், திரு ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமனை திரு செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு கேசிபி உள்ளிட்டவர்களும் அந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் திடீரென டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மோடியின் வருகை, நிர்மலா சீதாராமனின் சந்திப்புகள், டெல்லிக்கு அழைக்கப்படும் நயினார் நாகேந்திரன், தனிப்பாதையில் நடக்கும் செங்கோட்டையன், எதை நோக்கி நகருகிறார்கள் மோடி, அமித்ஷா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் பந்துகள் அனைவருக்கும். திரு ஆர்கே, இதை நோக்கி நகருகிறார்கள் திரு மோடியும் திரு அமித்ஷா. இல்லை, தலைப்பில் ஒரு தப்பு இருக்குங்க. டெல்லிக்கு யார் அழைக்கப்படுகிறார்? நயினார் நாகேந்திரனா அண்ணாமலையா? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி இல்லை. நயினார் நாகேந்திரன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விஷயமாக, ஒரு பொருளாக வந்து யாரால் வந்து ஷோகேஸ் பண்ணப்படுகிறார்? நரேந்திர மோடியோட அதே விழாவில், அதே மேடையில் வந்து உட்கார்றார். அவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டிங் அங்கே உட்கார்றதுக்கு? சட்டமன்ற குழு தலைவர், ஓகே, அங்கீகரித்து விடலாம். வேற சட்டமன்ற குழு தலைவர்கள் இருக்கிறார்களே, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் இருக்கிறார்கள், யாருமே கிடையாது. இவர் மாநில தலைவரும் கிடையாது, மத்தியில் அமைச்சரும் கிடையாது. எல்முருகன் இருந்தார், அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறார். அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை. ஆமா, அதாவது யூஸ்வலா வந்து நிச்சயமாக ஒரு மினிஸ்டர் இன் வெயிட்டிங் தங்கந்தனரசு இருந்தார், அந்த ஏரியானுடைய மினிஸ்டர் இருப்பார். அதை தாண்டி அங்க இருக்கின்ற எம்பி, எம்எல்ஏ, இதை தாண்டி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து பிரதமருடைய ஸ்டேஜில் விழா இருக்கின்ற, அது என்ன இருந்தாலும் சரி, சதர்ன் ரயில்வேனுடைய ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, போர்ட் ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, இது எல்லாம் வந்து இந்த 4 பேர்கள் தான் அங்கே இருப்பார்கள். கவுன்சிலர் இருப்பார், லோக்கல் கவுன்சிலர், அந்த ஏரியானுடைய கவுன்சிலர் இருப்பார். இதை தாண்டி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு என்ன வேலை எங்கன்றது கேள்வி இருக்கு. என்ன செய்தியை சொல்லுது? பிரதமர் மேடையில் திரு நயினார் நாகேந்திரன் அமர வைக்கப்பட்டது. என்ன செய்தியே சொல்லுது? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த விழாவுக்கு 2 நாள் முன்னாடி வரை நயினார் நாகேந்திரன் அந்த விழாவினுடைய அந்த சைட்லேயே கிடையாது. அதை பற்றி ஒரு யோசனையும் கிடையாது. 2 நாள் முன்னால தான் அவங்க வந்து டிசைட் பண்றதாகத்தான் எனக்கு தெரிகிறது. அப்போ அதுலயும் என்னை பொறுத்தளவு ஒரு பொருள் இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். அந்த பொருள் என்னை பொறுத்தளவு நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர், தமிழ்நாடு தலைவர் நான் பார்க்கிறேன். அப்போ நாகேந்திரன் அங்க செல்லவில்லை, அண்ணாமலை தான் அங்க செல்கிறார் என்றதுதான் என்னுடைய. பாஜகவுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை தொடர்வார். அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மட்டும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த பணியை மேற்கொள்வதற்கு மட்டும் அதை செய்வார் அப்படின்லாம் கூட செய்திகள் வருது. அப்படி ஒரு செட்டப்புக்கு வருவாங்களா பாஜக? என்ன கருவேப்பிலையா அவரு? என்னங்க நீங்க? அதாவது நான் வந்து ஒரு 2-2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நயினார் நாகேந்திரன் இருந்தால் நிச்சயமாக சுமூகமாக ஒரு அதிமுகவுடன் தாராளமாக பயணித்திருக்கலாம். 2024 நிச்சயமாக ஒரு 5 சீட் மினிமம் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து, பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு தர்மபுரி ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்லாமே, அந்த சீட் வந்து நிச்சயமாக வந்து பாமக வென்றிருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த மாதிரி 2-3 சீட்டு தாராளமாக சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கிற ஒரு நிலையில வந்து இது எல்லாம் ஏறத்தாழ எடுத்து எரிஞ்ச மாதிரி ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார். அந்த தலைவரை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் வந்து பலருக்கும் தென்படுகிறது. அது இன்னைக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தென்பட்டிருக்கிறது தான் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். நிச்சயமாக அதிமுகவில் இந்த குழப்பம் இருக்கா இல்லையா, அது ஒரு பெரும் விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து அமித்ஷா, எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது என்ற ஒரு கருத்தில் தான் அவர் வந்து உறுதியாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய முதல் நோக்கம் வந்து திமுகவை இறக்க வேண்டும் என்றதுதான் நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு 2-3 வழி இருக்கிறது. எப்படி பண்ண முடியும் என்றால், ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுக பிளஸ் பாஜக அதில் நுழைஞ்சிரும், பாமக இந்த மாதிரி கட்சிகள்லாம் கொண்டு வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குவது. இல்லை என்றால் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக தனியா நின்றால் தான் திமுக விழும் என்று இன்னிலிருந்து ஒரு 6 மாசத்துக்கு பிறகோ, ஒரு 8 மாசத்துக்கு பிறகோ அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தால் நிச்சயமாக பாஜக அந்த கூட்டணியில் இருக்காது என்றுதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலையில வந்து என்ன சாய்ஸ்? அப்புறம் இந்த கூட்டணி இல்லைன்னா
பாஜகவுக்கு வேற வழி கிடையாது. பாஜக வந்து இங்க தனித்து தான் நிற்க வேண்டும், இல்லை என்றால் இப்ப இருக்கின்ற அந்த கூட்டணியிலேயே நிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஒரு பெரிய கூட்டணியாக கட்டமைக்க அவங்க முயற்சிகள் மேற்கொள்ளலாம். தாராளமாக ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிமுகவுக்கு வந்துடட்டும், அந்த வாக்குகள் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு வரும். பாக்கி இருக்கின்ற கட்சிகள் இப்போ இடி ரைடு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதனுடைய நிச்சயம் அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ சவுக் கூட போட்டிருக்காரு, ஏன் மூர்த்தி ஏன் ரைட் பண்ணலன்னு கேட்டிருக்காரு. மூர்த்தி வீட்டுக்கும் போகும் என்று நான் கருதுகிறேன். நம்ம அடிச்சே சொல்லலாம், பிரதமர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, இனி அடுத்து இடி ரைட்ஸ் ஐடி ரைட்ஸ் ஒன்றா வந்து கொண்டு இருக்கும். இது ஒரு பக்கம். அப்போ அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை ஏன் சந்திச்சார்ன்ற கேள்வி நிச்சயமாக வருகிறது. என்ன அதிமுகவில் இனிமே பிளவு வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற பிளவுகள் போதும், அதையே ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறதுனா, ஆமா, திடீர்னு திரு செங்கோட்டையன் டெல்லி போறாரு, இங்க திருமிகு நிர்மலா சீதாராமனை திரு செங்கோட்டையன் சந்திக்கிறாரு. சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க, இவரும் போயிட்டு திரும்ப உள்ள வந்துடுறாரு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. பேட்சை அகற்றாரு, பதாகைகள் கொடுக்குறாங்க, அதை வாங்க மறுக்கிறாருன்னா செங்கோட்டையனும் ஏதோ ஒரு செய்தியை திரு எடப்பாடிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. நிச்சயமாக அது உள்ளில் ஒரு குமுறல் இருக்கு. இது எடப்பாடியை வந்து நாம் வந்து அந்த ஒரு கட்சியை நடத்தி போவது எவ்வளவு கடினம் என்று அன்றாடம் நாம் வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செட்டப் பாருங்களேன், இந்த செட்டப்ல வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கிறது, அதே நேரத்தில் அவரை வந்து பாசிஃபை பண்ண வேண்டியதா இருக்கிறது, ஒரு ஒரு நிலைப்பாட பாஜகவுடன் எடுக்க வேண்டியது. ஆமாமா, வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், இந்த மாதிரி எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த தலைவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு ஒரு கட்சியை இன்னும் நடத்தி கொண்டு போவது நிச்சயமாக அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அப்படி ஒரு கட்சி நடத்துறதே வந்து இத்தனை வேறுபாடுகள், யார் வேணாலும் நாளைக்கு வந்து தலைவராக வரலாம். ஏனென்றால் எடப்பாடிக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சரிஸ்மாவோ இல்லை என்றால் நாளைக்கு அவர் போய் நின்னா வந்து அப்படியே ஜெயிச்சிருவோம். இக்கட்டான சூழல் அவர் தலைவரா இருக்கிறதுங்க ரொம்ப முக்கியம். ஆமா, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து முதல்வர் ஆனார், அது என்ன எப்படி வந்தாரெல்லாம் வேற விஷயம். அந்த ஆட்சியை காப்பாற்றினார், அதன் பிறகு இதுவரை கட்சியை காப்பாற்றிருக்கிறார், ரெட்டைலையை காப்பாற்றிருக்கிறார். அப்ப எடப்பாடியை பொறுத்தவரை அந்த ரெட்டைலையை வந்து தக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து அமித்ஷாவை பொறுத்தவரை இவர்களை யாரையும் வந்து கோபத்தில், அதாவது they should not get angry. செங்கோட்டையனாலும் சரி, இப்ப வேலுமணி, தங்கமணி எல்லாம் என்னைக்கு வேணாலும் மாறி அடுத்த ஒரு அதிமுக ரூபீகரணம் பண்ணி அதுல ரெட்டலை கோருவானுங்க. ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க, அதிமுகவை கோவப்படுத்திடக்கூடாது, திரு இபிஎஸ் சங்கடத்துக்கு உள்ளாக்கிடக்கூடாதுன்னு திரு அமித்ஷா நினைக்கிறாருன்னா, திரு செங்கோட்டையன் திருமிகு நிர்மலா சீதாராமன் சந்திப்பை எப்படி நடக்கும்? அதை எப்படி கட்சி தலைமை அனுமதிக்கும்? இல்ல அது இவங்களுக்கு கட்டுப்பாடுக்கு இல்லாம அது தனியா நடக்குதா, இல்ல இல்ல தெரியாம அது நடக்கிறதுக்கான சாத்தியம்? இல்ல நிச்சயமா கிடையாது. செங்கோட்டையனுடைய அமித்ஷா சந்திப்பும் செங்கோட்டையனுடைய நிர்மலா சீதாராமன் சந்திப்பும் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அப்ப இவர்களையும் கோபப்படுத்தக்கூடாது, அவர்களையும் கோபப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இப்ப கோபம் வந்துருச்சுன்னா அப்போ கட்சி இப்போ வந்து செங்கோட்டையங்கிற தனி மனிதரா இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவனா அட்வான்டேஜ், அந்த இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தானே பாஜகவுக்கு அனுகூலம் அதிகம். ஆமா, இன்னைக்கு நான் சொல்றேன், இவர்கள் மட்டும் கிடையாது, செங்கோட்டையன் மட்டும் கிடையாது, இன்னைக்கு பாக்கி இருக்கின்ற கோவை தலைவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, தங்கமணியோ வேலுமணியோ, இவர்கள் அனைவரும் வெளியே வந்தா கூட இன்னைக்கு கட்சி வந்து அப்கோர்ஸ் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், கட்சி வந்து என்னை பொறுத்தவரை எடப்பாடி கிட்ட தான் இருக்கிறது. எடப்பாடி கிட்ட இருந்து போகவில்லை. அவர் கரெக்டா ஜெனரல் கவுன்சில் எல்லாம் கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டாரு, அங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது. அப்படி இருந்தால் கூட அமித்ஷாவை பொறுத்தவரை, நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை இந்த 3-4 பேரை வைத்துக் கொண்டால் நிச்சயமாக பெரிய வலுவான ஒரு கட்சியாக இருக்கும். ஏனென்றால் கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க. செங்கோட்டையனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்கு இருக்கு அதிமுகவை பொறுத்தவரை? அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர்ல இருக்கின்ற அந்த ஒரு கிரவுண்ட் நாலேஜ் வந்து வேற யாருக்குமே கிடையாது. கோயம்புத்தூர் வந்து சர்வசாதாரணமாக திமுக ஜெயிச்சிரும் என்று 2021 நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி நடக்கவே இல்லை. 2024 மட்டும்தான் இந்த பிளவுபட்டு நின்றதால் மட்டும்தான் அங்க வந்து அதிமுக தோக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற நிலையில வந்து இவர்கள் ஒண்ணு கூட இருக்கிற ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் பாஜக, வேற வழி கிடையாது. என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு சவுத்துல இருக்கின்ற தேவர் ஓட்ஸை எப்படி கொண்டு வர்றாருன்ற ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அதை மட்டும்தான் அவர் எப்படி செய்வார் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கு. திரு தனியரசு, அதிமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில பாஜக என்ன நினைக்குது? திரு செங்கோட்டையனை வச்சு அவங்க என்ன கையாளணும், அதிமுக எப்படி கையாளணும்னு யோசிக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல, இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறவு என்பது புரட்சி தலைவர் அம்மா அப்படி மறைவுக்கு பிறகு அது இறுக்கமாக அது தன்னுடைய எல்லா நிலைகளிலும் வலுவான உறவை அது பற்றி நின்று இவ்வளவு காலமும் பயணிக்கிறத பார்த்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் அண்ணாமலை என்கின்ற அந்த மாநில தலைவர் அல்லது தனிப்பட்ட அவர் அல்லது எடப்பாடி
அந்த ஒரு 2-3 கருத்துக்களின் அடிப்படையில் உறவை துண்டித்து கொண்டதை தவிர ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் தமிழ்நாட்டின் மிக முதன்மையான ஒரு கட்சிக்கும் அல்லது இந்தியாவை ஆளுகிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கும் இடையில் எந்த கருத்து முரணும் இல்லவே இல்லை. எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை என்கின்ற அந்த 3 சம்பவங்கள், பேரறிஞர் அண்ணா குறித்து, புரட்சி தலைவி அம்மா குறித்து அண்ணாமலை முரண்பாடான கருத்துக்களை சொன்னார் என்பதை சுட்டி காட்டிவிட்டு அண்ணாமலையை கடுமையாக ஓரிடத்தில் சாடினார் எடப்பாடி, அண்ணாமலை எடப்பாடியை கடுமையாக சாடினார். அவ்வளவுதான். இதுதான் இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான திரு அண்ணாமலை வெர்சஸ் திரு இபிஎஸ்ங்கிற 2 தனி மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை தான். அதிமுக பாஜக பிரச்சனையா நீங்க பார்க்கல? இது நான் பார்க்கறது மட்டுமில்லையா, நாட்டில் அப்படி எந்த உதாரணமும் இல்லை. அதாவது அதிமுகவில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் மோடி ஒழிய பாஜக ஒழிய தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி உட்பட எவர் ஒருவரும் 2 கோடி பேரும் சொல்லல. பாஜகவில் இருப்பவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும், தோற்கடிக்கணும்னு வெளிப்படையா சொல்லல. அவர்கள் ஊடுருவி அதை சிதைக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக புரட்சி தலைவி அம்மாவை, மோடி ஐயாவோ அமித்ஷா ஐயாவோ எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து அவர்களை பின்பற்றுகிற அந்த தலைவர்கள் மீது பெருநம்பிக்கையை வைத்திருந்த அதிமுகவின் வாக்குகளையும் தன்வசப்படுத்துவதற்கு பிரதமர் மோடியே பகிரங்கமாக பொதுக்கூட்டங்களிலே பிரச்சார மேடையில் பயன்படுத்துறார். கூட்டணியில் அவங்க இல்ல, எடப்பாடி தனித்திருக்கிறார். ஆனால் புரட்சி தலைவரை புகழ்ந்து பேசுகிறார், புரட்சி தலைவர் அம்மாவை புகழ்ந்து பேசுகிறார். அப்புறம் ஓபிஎஸ் ஐயாவுடைய அந்த அந்த ஒரு தென் மாவட்டத்தில் டிடிவி ஓபிஎஸ்ஐ தன் கூட்டணியில் வைத்துக் கொண்டு இரட்டை இலையை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு தாமரையை 2வது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு இப்ப நீங்க முதன்மையான கேள்வி கார்த்திகேயன் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் என்ன வேலை செய்யறாங்கன்னா, மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மூத்த தலைவராக, தமிழ்நாட்டிலேயே ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில் இருக்கிறார் என்றால் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை செங்கோட்டையன். அதுவும் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர், அதுவும் எடப்பாடியின் சமூகத்தை சார்ந்தவர். அப்ப நீங்க அந்த இடத்துல எடப்பாடி சமூகத்தை சேர்ந்தவராக திரு செங்கோட்டையன் இருக்கட்டும், திரு எடப்பாடி சேர்ந்த கொங்கு பகுதியை சேர்ந்தவராக திரு செங்கோட்டையன் இருக்கட்டும், கட்சியில மிக மூத்த தலைவர், அனுபவமிக்க தலைவராக திரு செங்கோட்டையன் இருக்கட்டும், கள செயற்பாட்டாளர் திருமிகு ஜெயலலிதா காலத்திலிருந்து இருக்கட்டும், இபிஎஸ் இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரா திரு செங்கோட்டையன்? வெளிப்படையா பேசுவோம். முழுமையா பண்ண மாட்டாரு. அப்படி முழுமையா அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடப்பாடியை எடுத்து விட்டு அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் கொண்டு வந்து செங்கோட்டையன் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 2 கோடி தொண்டர்களையும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் அம்மா வழியில் அரவணைத்து செல்வாரா? மாட்டார். பாஜக ஆள்ற பாஜகவுக்கு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னு யோசிக்கிற பாஜகவுக்கு திரு செங்கோட்டையனுடைய செல்வாக்கு என்ன, திரு இபிஎஸ் உடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது புரியாமலா இருக்கும் இல்லையா? அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு செங்கோட்டையன் கொண்டு வரணுங்கிறது பாஜக விருப்பம் இல்லை. மேற்கு மண்டலத்தில் ஒரு வலிமையாக இருக்கிற ஒரு மூத்த தலைவரை எடப்பாடி என்கின்ற ஒரு வலிமையான ஆர்கேஏ சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே அதிமுகவை ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அம்மா மறைவுக்கு பிறகு கடுமையான சோதனைகளுக்கு மத்தியிலும் கட்சியை வலிமையா வச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, அந்த வலிமையை சிதைப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு ஆளுமையா செங்கோட்டையனை துண்டித்து டெல்லிக்கு வரவழைத்து அவர்களோடு நெருக்கமாக நட்பு பாராட்டி விட்டு எடப்பாடியை ஒரு நெருக்கடி தர்றாங்க. ஏன் அப்படி தர்றாங்கன்னா, இப்ப ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல நிறுத்தி பலாப்பழ சின்னத்துல 2வது இடத்துக்கு பலாப்பழமும் 3வது இடத்துக்கு கட்டளை வந்துச்சு. இப்ப நீங்க அதே வேலையை நாளைக்கு செங்கோட்டையன் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில இங்க மேற்கு மண்டலத்துல பாஜக அடியில் நிக்கிறான்னு வச்சுங்களேன், அதே கோபி தொகுதியில ரெட்டலை 3வது இடத்துக்கு போயிடும், 4வது இடத்துக்கு கூட போயிடும். அந்த இடத்துக்கு பாஜகவோ அல்லது பாஜகவின் ஆதரவு நிற்கிற எங்க அண்ணனுக்கு செங்கோட்டையன் வருவார். இதுதான் பாஜகவுடைய திட்டம். பாஜக அதிமுகவை வலிமைப்படுத்தப்பட வேண்டும். திரு டிடிவியும் திரு ஓபிஎஸும் வாங்கினது முக்குளத்தூர் சமூக வாக்கு. ஏற்கனவே வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும் போதே இவங்களுக்கு அதிருப்தி இருந்துச்சு. திரு ஓபிஎஸ்ஐ பொதுவெளியில மேடையிலேயே அதை சொல்றாரு. அது அப்படியே கன்சாலிடேட் ஆகுது. அது டிடிவிக்கு ஓபிஎஸ் போதுங்கிறதும், நீங்க ஒரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரே சமூகத்தை சேர்ந்த இபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டைங்கிறதும் ரெண்டும் ஒண்ணு இல்ல, ஒரு தளத்துல எப்படி வைக்க முடியும்? இல்ல, இதுல எடப்பாடியை விட செங்கோட்டையன் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் உண்மையிலேயே செல்வாக்கா இருக்கிறார்.
சாதிகளை கடந்து செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன். அதாவது கட்சியினுடைய பரம விசுவாசி என்பதனால் அதிமுகவை நேசிக்கிற 90 விழுக்காடு அதிமுக தொண்டர்கள் அண்ணன் செங்கோட்டையனுடைய விருப்பத்தை அல்லது அவருடைய பாதையை அங்கீகரிப்பார்கள், ஆதரிப்பார்கள். அது பெரிய அளவில் விரிவடை. எந்த புள்ளியில முரண்பட போறாங்க? இபிஎஸ் வேண்டாம், செங்கோட்டையனை அகாமடேட் பண்ணிக்கலாம், செங்கோட்டையனோட கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு புள்ளி வேணும், இல்ல இபிஎஸ் மீதான அதிருப்தி வேணும்ல, அது எது? அதுதான் இப்ப எடப்பாடி ஐயாவை இப்ப எங்க ராதா ஐயா சொன்னாங்க, அப்படி கஷ்டப்பட்டு கட்சியை வச்சிருக்கிறாரு. ஆனா கட்சி கட்டுப்பாடா இருக்கா? கட்சியினுடைய கோட்பாட்டுப்படி அது பயணிக்க முடியுதா? இல்ல. பலகீனமான எடப்பாடி, யாரையும் கட்டுப்படுத்த முடியல. அஞ்சு தன்னுடைய நிர்வாகிகளுக்கே அஞ்சு கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவனால, தன்னுடைய படை தளபதியையும் படை வீரரையும் பார்த்து அஞ்சுகிற ஒரு தளபதியால எப்படி படையை நடத்துவீங்க? எங்க போர்ல எங்க எந்த முனையில வெற்றி பெற முடியும்? இதுதான் எடப்பாடிக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி. ஒரு தலைவராக பெயரளவில் இருக்கிறார், பாஜகவுக்கு பயப்படுகிறார், டெல்லிக்கு பயப்படுகிறார், எதிர்கட்சிகளுக்கு பயப்படுகிறார், தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பயப்படுகிறார். ஏற்கனவே போன சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐ இணைக்க மறுக்கிறார். சரி பரவாயில்ல, மணி அப்படியெல்லாம் இவ்வளவு பயப்படுகிறாருங்கிறது திரு தனியரசுடைய கருத்து. ஆனா இவ்வளவு இக்கட்டான சூழல்ல முதலமைச்சரை எப்படி ஆனார்ன்றது அது தனிப்பட்ட விமர்சனங்களுக்குரியது. அதற்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் 4.5 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வச்சதா இருக்கட்டும், பாஜகவுடனான உறவை முறித்து கொண்டதா இருக்கட்டும், திரு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை உறுதியாக எடுத்ததாக இருக்கட்டும், இப்போ இவ்வளவு பிரச்சனை வருகிற போதும் ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடிவி வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடை எடுக்கிறதா இருக்கட்டும், டஃபஸ்ட் பீரியட்ல இருக்கிறாரு திரு எடப்பாடி. இதற்கப்புறம் யார் வேண்டாலும் தலைவராக வரட்டும், ஆனா இந்த சூழலை அவர் எதிர்கொள்வதே பெரிய விஷயம்னு சொன்னார்ல திரு ஆர்கே, அதுதானே பார்க்கணும். இந்த சூழல்ல இந்த அதிமுகவை இந்த கதிக்கு ஆளாக்கி, இந்த சோதனைக்கு வீழ்ச்சிக்கு ஆளாக்குறதுல முதன்மையானவர் தகுதியானவர் எடப்பாடி என்பதனாலதான் பாஜகவும் மோடியும் எடப்பாடியை பாதுகாத்து பராமரிச்சு வச்சிருக்காங்க. எடப்பாடி தன்னுடைய தகுதியால் தன்னுடைய ஆளுமையால் இந்த இடத்தை நிரப்பி பாதுகாக்கல. பாஜக இப்படி எடப்பாடியினுடைய இந்த குணநலன்களுக்காக வெகுமதியாக பொதுச் செயலாளர் பதவியையும் இரட்டைகளையும் தந்திருக்கு. எடப்பாடியால் மட்டும்தான் இந்த கட்சியை தோல்வியடை செய்ய முடியும். எடப்பாடி தான் தன்னுடைய கட்சியினரையுமே சேர்க்க மாட்டார். அதாவது டிடிவி ஓபிஎஸ் சின்னமாவை சேர்க்க மாட்டார், செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர்களை மதிக்க மாட்டார், நம்மையும் எதிர்த்து பேச மாட்டார், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார். திராவிடத்துக்கும் ஆரியத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் அது சான்றோர்களை யாராவது புலவர்களை கேள் என்று சொல்லுவார். அண்ணா எங்கு பிறந்தார் என்று தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி இந்த பொதுச் செயலாளராக பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறதே பாஜக தான். நீங்க எப்படியெல்லாம் இந்த கட்சி கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்துறாருன்னு எங்க ஆர்கே சொல்றாங்க. நீங்களும் கேள்வி கேட்டீங்க. 3 வேளாண் சட்டத்தை ஆதரிச்சாரு, முத்தலாக்க ஆதரிச்சாரு, குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சாரு. பாஜகவினுடைய பெயரளவில் அதிமுக நீங்க ஆட்சி நடத்திச்சே தவிர அது பாஜக ஆட்சி. பெயரளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி, ஆனா இங்க அண்ணாமலை விட கூடுதலாக பாஜகவை ஆதரித்தது எடப்பாடி. அப்புறம் எதுக்கு அவருக்கு என்ன நெருக்கடி வரப்போகுது? இப்ப நீங்க பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் டிடிவி திகார்சியலுக்கு அனுப்பினீங்க. பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில எடப்பாடியுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் சின்னமாவை இன்னைக்கு இந்த நெருக்கடிக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறீங்க. ஓபிஎஸ் வெளியேற்றி இந்த நெருக்கடிக்கு ஆளாக்கி தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெருநம்பிக்கையை பெற்றிருந்த அதிமுகவை தனிமைப்படுத்தி அதையெல்லாம் பாஜக வசம் தள்ளிவிட்டது எடப்பாடி. இந்த எடப்பாடி வச்சுக்கிட்டு நீங்க இதுல கஷ்டப்படல, அவரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு. இப்பவும் பாருங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாக்குற சிரிச்சு கிடக்கிறார் எடப்பாடி. எங்கேயாவது தோல்விக்காக எங்கேயாவது வருத்தப்பட்டு எங்கேயாவது சோகமா எடப்பாடி பார்த்திருக்கீங்களா? தன்னுடைய கட்சி தோல்வியை பார்த்து பார்த்து ரசிச்சு மகிழ்றாரு. எத்தனை தோல்வி வந்தாலும் சிரித்து கொண்டே இந்த பயணத்தை தொடர்றாருன்னா என்ன அறிவுனே தெரியல. எப்படி இந்த 2 கோடி அதிமுக தொண்டர்களும் இந்த தலைவர்களும் எடப்பாடி இந்த கப்பலை கரைக்கு கொண்டு போய் சேர்த்துவாரு, ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாரு. எங்க அக்னியா வேற எடப்பாடியே அவர்கிட்ட கேட்போம். திரு ஸ்ரீராம், அதிமுகங்கிற இன்னொரு கட்சி மீது இல்ல கூட்டணி வைக்க போற கட்சி மீது பாஜகவுடைய இவ்வளவு அழுத்தங்கள் குறித்தும் பேசுபொருளாகவே இருந்துட்டு இருக்கு. இது குறித்து பாஜக ஏதாவது யோசிக்கிறாங்களா? இல்ல, முதல்ல அந்த ராமநாதபுரத்தில் நடந்த ஃபங்க்ஷனில் இவரை காணும் அவரை காணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம மாநிலத்தின் முதல்வரை காணுமே. நம் தமிழ்நாட்டு மக்களுக்காக 8000 கோடியான ஒரு நலத்திட்டங்களை தர வந்த பிரதமரை ஒரு மாநில முதலமைச்சராக உங்களால் அங்கே இருந்து வரவேற்க முடியலன்னு சொன்னால்
ஏன்னா பிற்காலத்தில் பிஜேபியை பற்றி எதுவும் பொய் சொல்ல முடியாதுன்ற ஒரு பயத்தில் வரலையோ என்னமோ தெரியல. அதுவும் அந்த நீலகிரியில் இருக்க திறந்து வைத்த அந்த ஹாஸ்பிட்டல் கூட அது மத்திய அரசாங்கத்தோட அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் உடனே முக்கியமான முதலமைச்சரை காணும் நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோங்கன்னு தெரியல. அன்னைக்கு பேசிட்டு அது மேடையில் பேசினாலும் உண்மையை திருப்பி எவ்வளோ வாட்டி வேணா சொல்லலாம். அதுதான் உண்மை. இல்ல அதே மாதிரி ஸ்ரீரமையா கார்த்திகேயன் இன்னைக்கு தான் நேற்று முதலமைச்சர் பிரதம அமைச்சர் ஐயாவை போய் பார்க்கல, வரவேற்கல. இன்னைக்கு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர் நேரையா வீட்டுக்கு இன்னைக்கு நம்ம மோடி ஐயாவுடைய அமலாக்க பிரிவு எல்லாம் வந்துருச்சு வரிசையா. இன்னைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி இதுதான் நெருக்கடி. இப்ப நீங்க மோடி ஐயாவை போய் சந்திக்கல, அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வீடுகளுக்கு உறவினர் வீடுகளுக்கு உடனே உங்களுக்கு வேணுங்கிறத சந்தோஷமா செஞ்சா எல்லாம் நல்லா இருக்கும். நெருக்கடி உங்களுக்கு ஒரு நெருக்கடி நீங்க செஞ்ச தப்ப ஒரு நெருக்கடி யாராவது வந்தா அது நெருக்கடி இல்ல. அதெல்லாம் ஊருக்கு தெரியும். பிரதமர் நிகழ்ச்சி அதெல்லாம் தெரியும். அமைச்சர்கள் அனுப்பி இருக்கிறேங்கிறத சொல்லிட்டாங்க. அது நேர்த்து அது விவாதிச்சு இல்ல அது அமைச்சர்கள் அனுப்புறது வேறங்க. முதலமைச்சர் நிச்சயமாக இருந்தாங்க. கேசிஆர் இல்ல தெலுங்கானால கேசிஆர் அந்த மாதிரி வராம போனார். அதுக்கப்புறம் இப்ப வர வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அதை பாத்துக்கலாம். அது பாத்துக்கலாம். சரி, அவருக்கான நேரம் தவறு சொல்லல. அதாவது கேசிஆர் முதலமைச்சர் பிரதம அமைச்சரை வரவேற்கிறதுக்காக தான் அவருடைய அன்பு மகள் கவிதாமா கொண்டுட்டு போய் டெல்லி திகார் சிறையில் வச்சீங்க. எங்க விட்டீங்க ஸ்ரீராமையா? தமிழ்நாட்டுல இருக்கிற அன்பு மகள் கூட கூட்டணியில் இருக்கும் போதே திகார் ஜெயில 1.5 வருஷம் இருந்தாங்க. மறந்துடுறீங்களா? தமிழ்நாட்டுல கூட தான் ஆட்சியில் இருக்கும் போது அன்பு மகள் 1.5 வருஷம் ஜெயில இருந்தாங்க. அதை மறந்துடுறீங்களா? சப்ஜெக்ட் வருவோம். நேரம் இல்ல. நான் திரு அக்னீஸ்வரனுக்கும் போகணும். நீங்க கேட்ட கேள்வி பாஜக தான் திருப்பி அதிமுக கண்ட்ரோல் பண்ணுதுன்றீங்களா? அப்படிலாம் பேசு பொருளா வச்சிருக்காங்க இல்லையா அவங்க? எங்க அது அந்த கட்சியில் இருக்கும் தலைவர்கள் நிர்மலா மேடம் அவர்களை பார்த்தாலோ நமக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை? அவர்கள் என்ன பேசுறாங்க, எது பண்ண போறாங்க, அது கொஞ்சம் நம்ம இன்னும் 1 வருஷம் இருக்குங்க ஆட்சிக்கு. எனக்கு என்னுடைய திருப்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான், திரு அண்ணாமலை அவர்களை ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் மாத்தினா நிச்சயமாக பாஜக 2 முறை தலைவர்கள் இருக்கலாம். தலைமை பொறுப்பு குடும்ப கட்சியில் நிரந்தரமாக தலைவராக இருப்பதற்கு இன்னும் 1 முறை நிச்சயமாக அண்ணாமலை இருக்கலாம். நிச்சயமாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம். நம்ம வேற யார் வேணா நம்ம பேசலாம். ஒருவேளை மாற்றப்பட்டால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், பேஷண்ட் டெட் ஆகிடும். ஸோ நிச்சயமாக வரும் 2026 தமிழ்நாட்டில் ஒரு முகம் இந்த திமுகவை நேரடியாக எதிர்க்கும் ஒரே முகம் அண்ணாமலை அண்ட் டீம் மட்டும்தான். ஸோ நிச்சயமாக அது தலைமைக்கு தெரியும். அவர்களுடைய ஒரு கணக்கு நிச்சயமாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க அதிமுகவின் கட்சியில் நிச்சயமாக மிக தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள குழப்பத்தை சாதாரணமானதுன்னு எடுத்துக்கிறீங்களா? என்னங்க திரு செங்கோட்டையன் டெல்லிக்கு போறதும், திருமிகு நிர்மலா சீதாராமனை திரு செங்கோட்டையன் நீங்க சந்திக்கிறதும், திரு கேசி பழனிசாமி திரு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறோம், அந்த சந்திப்புகள் நடக்குது இல்ல, அது நமக்கு என்னன்னு கேட்டீங்க. அந்த சந்திப்பை குறித்து ஏன் பேசுகிறோன்னா, அரசியலில் நடக்கிற சந்திப்புகள் ரொம்ப முக்கியமானது. இந்த சந்திப்பு நடக்கலைன்னு சொன்னால் அதுவும் ரொம்ப முக்கியமானது. சந்திப்பு நடந்துட்டு அந்த சந்திப்பை வெளிக்காட்ட வேண்டாம்னாலும் அது முக்கியமானதாக இருக்குது. இது மாதிரி அரசியலில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் முக்கியமானது. அதிமுக இபிஎஸ் இடையே, அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த பக்கம் தொடக்க நிலையில் இருக்கிற போது இப்படி திரு செங்கோட்டையன் டெல்லி போறதும் இங்க சந்திக்கிறதும் முக்கியமா கவனிக்க வேண்டியதானே. அதுல என்ன ரோல் பிளே பண்ண பாஜக நினைக்குது? அதாவது இந்த மீட்டிங் எல்லாம் நிச்சயமாக ஏதோ ஒரு செய்தியை திரு செங்கோட்டையனோ மேடம் கிட்ட சொல்றாங்க. என்ன செய்தி என்ன ஏது நமக்கு தெரியாது. ஆனால் திருப்பி சொல்லிடுறேன், ஆனால் ஒருபோதும் திரு எடப்பாடி அவர்களையோ அதிமுக அவர்களையோ பாதகம் விளைவிக்கும்படி நிச்சயமாக பாஜக செய்யாது. ஆனால் ஒருத்தர் நான் உங்களை பார்க்குறேன்னு ஒரு மூத்த தலைவர் ஒரு எம்எல்ஏ அவர் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொல்ற போது முடியாது என்று எந்த ஒரு அமைச்சராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பிரச்சனையை பேசக்கூடிய விஷயம் இருக்கலாம். திரு செங்கோட்டையனுக்கும் திரு இபிஎஸ்க்குமான முரண்பாடுங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. திரு செங்கோட்டையன் திரு இபிஎஸ் குறித்து பொதுவெளியில தான் பேசுறாரு. திரு செங்கோட்டையன் இபிஎஸ் குறித்து பேசுறாரு, இபிஎஸ் செங்கோட்டையன் குறித்தும் பேசுறாரு. சட்டமன்றத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகள் பரஸ்பரம் எப்படி இருக்குங்கிறதும் தெரிகிற போது இந்த சந்திப்பை பாஜக ஊக்குவிக்குது, பாஜகவுடைய தலைவர்கள் தனித்தனியாக சந்திக்கிறாங்கிற போது அது ஏதோ ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்க தான். நீங்க ஒருவேளை இன்கேஸ் அவர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அவருடைய இந்த அரசியல் சூழ்நிலையை பத்தி பாஜக கிட்ட சொல்லலாம். அதை பாஜக ரிசீவ் பண்ணி கேட்டுக்கலாம். அதை எப்படி கம்யூனிகேட் பண்ண போறாங்க திரு எடப்பாடி அவர்கள் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனாலேயே பலவீனப்படுத்தி கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டை
செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தும் நோக்கம் பாஜகவுக்குலாம் இல்லை. நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு இலக்கு, முக்கியமான இலக்கு திமுகவை அகற்ற வேண்டும். அதுக்கு எவ்வளவு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமோ அந்த ஒரு நிலைப்பாடு, அந்த ஒரு கோட்டில் போவாங்களே தவிர இதை ஊதி பெரிதாக்குவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை அந்த முயற்சியை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். திரு ஆர்கே, அந்த பாயிண்ட் லாஜிக்கல் தானே? திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணுங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான் இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக போய் சேர்வதற்கான ஒரு சாதகத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆமா, இந்த நிலையில இதுல ஏதாவது ஒரு சின்ன குழப்பமோ முரண்பாடோ வருவதை வந்து ஏத்துக்க முடியாது தானே? அது அவங்களே விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா திரு தனியரசு சொல்றாரு, கொங்கு பகுதியில திரு இபிஎஸ் உடைய செல்வாக்கை கொஞ்சம் மட்டுப்படுத்தி திரு செங்கோட்டையனை கொஞ்சம் முன்னிலைப்படுத்த பாஜக நினைக்குது அப்படின்னா அது அந்த கூட்டணிக்கு வீக்கா தானே போகும். இல்ல அப்படி நடக்காது இல்லையா? இப்போ வந்து நிறைய பெர்மிடேஷன் காம்பினேஷன் வந்துட்டு இருக்குது. இப்போ அமித்ஷா வந்து இவரை சம்மன் பண்ணதாக ஒரு வருஷன் இருக்கு, அதாவது செங்கோட்டையன் வாங்க என்று அழைத்ததாக ஒரு வருஷன் இருக்கு. இன்னொரு வருஷன் வந்து செங்கோட்டையனை வந்து நிர்மலா சீதாராமன் மூலமாக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, அதனால அவங்க கொடுத்தாங்க. அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, அதனால கொடுத்தேங்கிறது. அந்த சந்திப்பு குறித்து புகைப்படங்கள் வெளில எதுவும் செய்தி ரிவீல் ஆகவே இல்லை. அந்த திரு அமித்ஷா திரு செங்கோட்டையன் சந்திப்பு. ஆமா, ஆனா சந்தித்தாங்க, 40 நிமிஷம் பேசினாங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சந்திப்பினுடைய தேவை இருக்காங்கிறது நாம எல்லாம் வியப்போட யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அமித்ஷா தரப்புல இருந்து அங்கிருந்து அவர்கள் வந்து ஒன்றும் ரிலீஸ் பண்ணவில்லை, படம் ஒன்றும் ரிலீஸ் பண்ணவில்லை. அப்போ என்னை பொறுத்தளவுல நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. இபிஎஸ் சந்திப்பு முடிஞ்ச ஒரு நொடிகள்ல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு ட்வீட் பண்றாரு திரு அமித்ஷா. ஆமா ஆமா, 40 நிமிஷம் சந்திச்சு பேசியிருக்கதா சொல்றீங்க திரு அமித்ஷாவோட திரு செங்கோட்டையன். ஆனா ஒரு புகைப்படம் கூட வெளியே வரவே இல்லை. ஒரு கன்சர்ன் இருக்கா செங்கோட்டையன் கிட்ட திரு அமித்ஷாவுக்கு? இல்ல, நிச்சயமாக அதாவது பிரச்சனை இருக்குங்க. எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை இருக்கு. நமக்கு தெரியாத விஷயம், இந்த பஞ்சாயத்துல வந்து அமித்ஷா உள்ள வராரான்னு மட்டும் தான் நமக்கு தெரியல. இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு தான் வந்தாரான்னு நமக்கு தெரியல. அதற்கு நீட்சியாகத்தான் இன்னைக்கு வந்து அசம்பிளியில் ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது செங்கோட்டையன் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு, பாக்கி எல்லாம் போயிடுறாங்க, அந்த பேட்ஜ் போடவில்லை. அப்ப இன்னும் அந்த முறை நீடித்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டித்தான் ஆக வேண்டும். ஒருவேளை இன்னொரு பி ஆப்ஷன் கூட வச்சுக்கலாமே. இப்போ சவுத்துல வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவியை வைத்துக்கொண்டு முக்குளத்தூர் வாக்களை வந்து கவர்ந்து விடலாம் என்ற ஒரு அடிப்படையில், அதாவது அதிமுக இன்று இருக்கின்ற இரட்டையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு வந்து இவை வைத்து செய்து விடலாம். இந்த பக்கம் வந்து செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி வைத்துக்கொண்டு செய்து விடலாம். அப்போ இவரை வந்து எடப்பாடியை வந்து தனித்து விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூட வைத்திருக்கலாம். டைம் இருக்குது. என்னை பொறுத்தளவு வந்து இப்பதான் அவங்க வந்து களத்துக்கே வந்திருக்காங்க. இதுவரை அண்ணாமலை சொன்னதை வந்து கேட்டுதான் அவங்க வந்து நடந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அது கிடையாது. ஆபரேஷன் லாட்டஸ் வந்து தமிழ்நாட்டில் அரங்கேற ஆரம்பித்துள்ளது என்றதுதான் நான் அறிந்த ஒரு விஷயமா இருக்கிறது. ரக்னி, பாஜகவுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரிதான் இனிமே அதிமுகவுடைய செயல்பாடுகள் இங்க இருக்குமா? கூட்டணி அடிப்படையில, கட்சி செயல்பாடுகள் அடிப்படையிலேயே அதுதான் இந்த சந்திப்புகள்லாம் காமிக்கிறா? நீங்க என்ன தலைப்பு கேட்டுக்கிறீங்கன்னா, திரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களும் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களுடையதும் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அவர்களுடைய நகர்வு அரசியல் கணக்காக தான் இருக்கும், வெற்றி பாதையாக தான் இருக்கும். அது அவர்களுடைய இலக்கா இருக்கலாம். இப்போ நீங்க இப்போ என்ன கேட்குறீங்க? கேள்வி என்ன சார் கேட்டீங்க? அதிமுகவுடைய செயல்பாடுகள்ங்கிறது பாஜகவுடைய விருப்ப முன்னுரிமை சார்ந்ததாக இனிமே இருக்க போதா? அது கூட்டணி அடிப்படையில், அதிமுக பாஜக கூட்டணி அந்த உறவு அடிப்படையிலையோ, அதிமுகங்கிற கட்சியின் செயல்பாடுகள் அது அடிப்படையிலையோ பாஜகவுடைய விருப்ப முன்னுரிமை சார்ந்ததாக இனிமே இருக்க போதா? அதுதான் இந்த சந்திப்புகள்லாம் காமிக்குதான்னு கேட்குறேன். 100% அப்படி இருக்காது. இனிமேலுக்கு பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. செய்ய வேண்டிய இடத்தில் அவர்களும் இல்லை. பேசுகிற போது நண்பர் ஸ்ரீராம் சொன்னார் பாத்தீங்களா, அதிமுகவிற்கு பாதகம் விளைவிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு முற்றுப்புள்ளிய நண்பர் ஸ்ரீராமே வச்சுட்டார். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இங்க வந்து இப்ப நம்மளுடைய தனியார் சன்னனுடைய புலம்பெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, நிறைய நேரம் கொடுத்தீங்க அவருக்கு, அதை ரசிச்சு வேற கேட்டீங்க. ஆனால் நான் அதை வேதனைப்பட்டேன். சார் வந்து ஆர்கே சார் சொன்னார் இல்லையா, அதாவது அவர் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இப்ப நான் ஆர்கே சார் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் உங்களுக்கு நேரத்தை குறைச்சிடலாம்ல? குறைச்சுக்குங்க. எனக்கு நேரம் நிம்மளுக்கெல்லாம் குறைச்சி பேசணும்ன்றதை நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தேர்தல் வருது. அண்ணன் மாதிரி நான் நிறைய பேச விரும்பல. ஆனா நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய அவமானங்களையும்
தாங்குகிற இடத்தில் ஒரு தலைவன் இருக்கிற போதுதான் அது செதுக்கப்பட்ட சிற்பியாக வெளியே வர முடியும், சிலையாக வெளியே வரும். ஆகவே இங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் நாங்க எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டோம், ஆனா நாங்க எங்க தலைமையா வந்துடணும், கட்சியை எங்கிட்ட ஒப்படைங்க சார். தனி மனிதருக்குள்ள ஜாதி வெறி இருக்கலாம் சார். ஒரு இயக்கம், ஒரு நாடு, ஒரு நிறுவனம் அப்படின்னு வருகிற போது அந்த இயக்கமும் நாடும் தலைவர்களும் இப்ப பேசுகிற போது எல்லாரும் ஜாதி ஜாதி ஜாதி, அது தனி மனிதனுக்குள்ள அதான் அனலா ஜப்பான் எரிமலையா எரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ஒரு இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படியே நினைச்சாரு இல்லையே, செல்வி ஜெயலலிதா அப்படியே நினைச்சாங்க இல்லையே. 69% இடஒதுக்கீடு அவங்க அந்த இதுக்காக ஆதரவாக நினைச்சாங்க, செஞ்சாங்க. இந்திரா சகானி வழக்கு என்ன சொல்லுச்சு? 50% மேல நீங்க நிறைய கொடுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. நான் அதிகமா தான் கொடுப்பேன்னு சொல்லுச்சு, சொன்னாங்க தமிழ்நாடுல. ஆக அவ்வளவும் இருந்ததற்கு பிறகு என்ன நோக்கத்துல செஞ்சாங்க? அதனால் தான் அவர்கள் தலைவர்களாக இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க உங்க தனி மனிதனுடைய சறுக்களுக்காக, தனி மனிதனுடைய வீழ்ச்சிக்காக ஒரு கட்சியை இது இப்படித்தான் போது அப்படி அது முட்டுப்புள்ளி வைங்க. இன்னொன்னு, மரியாதைக்குரிய நம்முடைய தோல்வியை இபிஎஸ் கொடுக்கிறாருன்றது தானே சார். இபிஎஸ் அது கட்சியினுடைய தலைவர் சார், பொதுச் செயலாளர் சார், பொதுக்குழு கூட்டியிருக்கிறார் சார், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறார் சார். சசிகலா மாதாசார் அவர் முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் சரிவை சந்திக்காம இந்த இயக்கத்தை காப்பாத்தினாரா இல்லையா? 7.5 அவர் கொண்டு வந்தாரு. இவர் எல்லாரும் அல்லாடுறாங்க, அவர் அல்லாடவே இல்லை. நிரந்தரமாக இருக்கக்கூடிய மன்னராட்சியா இருக்கக்கூடிய திமுகவில் ஏன் 2.5% சேர்த்து நான் 10.5% கொண்டு வரணும்னு சொன்னீங்களே, இன்ன வரைக்கும் முடிஞ்சா? நீட்டு விலக்கு கொண்டு வர முடிஞ்சா? எதுவுமே செய்யாத ஆட்சியை நல்லாட்சி, ஆகா ஓஹோ என்று ஜால்ரா தட்டுகிற தமிழ்நாட்டு அரசியல்ல ஒருத்தர் இவ்வளவு பிரச்சனையை தாங்கி நிற்கிறாருன்னா அதை நம்ம பார்க்க மறுக்கிறோம். இன்னொன்னு, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எதுவும் செய்ய முடியல இல்லையா? திரு செங்கோட்டையன் டெல்லி போறாரு, அத வர திரு அமித்ஷாவை சந்திச்சதா எப்படி சார் என்ன விட்டுருவீங்க? நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு, அதுக்கு தான் சார் நான் வர்றேன். ஆனா எல்லாத்துக்கும் பதில், அதனால என்ன கடைசி இறக்கி விட்டுருக்கீங்க. கடைசி எல்லாரும் சொல்லுங்க நான் பதில் சொல்லணும். ஆகையினால திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது தனி பாதை அப்படின்னு ஒருபோதும் இல்ல சார். அது சில பேருடைய விருப்பமா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் தனிப்பாதையா இல்லை. ஏன் தெரியுமா? திரு டிடிவி தினகரன் தனிப்பாதை அமைத்தார், என்ன ஆயிடுச்சு? சசிகலா அம்மா தனிப்பாதை, என்னாச்சு? திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பாதை, என்னாச்சு? அது மாதிரி இவர் இன்னைக்கும் மாவட்ட கழக செயலாளர், இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கும் அதே இயக்கத்துல தான் இருக்கிறாரு. தனிப்பாதை அப்படின்னு போகிற போது 100 ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ நல்ல மேய்ப்பராக இருந்த இயேசுநாதர் ஒரு ஆட்டுக்காக அப்படியே தேடி போனார். அப்படிப்பட்டது அல்ல இந்த இயக்கம், நிறுவனம் ஓடுகிற நதியா இருக்கணும். அதனால தனி பாதையாக போகிற போது நானே வெளியே போய் கத்துனா ஒரு ஆளும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க இருந்து பேசினா உலகமே கேட்குது. ஏனென்றால் ஒரு நிறுவனத்திற்கு கீழே இருக்கிற போது அது வெற்றி வாய்ப்பாக அமையும். அதை சில பேர் நினைக்கலாம். அவர் தனியா பாதையில செங்கோட்டையன் போனா நஷ்டம் அவருக்கு தான்றீங்க. நான் ஏற்கனவே கடந்த கால வரலாறுகளை சொல்றேன். நான் நஷ்டம்னு நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் சொல்றதுல இருந்து. அது இதுதான் காரணம். ஆகையினால அவர் தனியா போகல. சசிகலாவுக்கு நடந்தது, டிடிவி தினகரனுக்கு நடந்தது, ஓபிஎஸ்க்கு நடந்தது, செங்கோட்டையனுக்கு நடக்கும். கடைசி போனதற்கு பிறகு என்ன சொல்றாங்க? ஏங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க எல்லாம் தோல்வியா செஞ்சிட்டு இருக்காங்க. 2021 தோல்வியா சந்திச்சாங்க. 75 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாரு. நீ நீட்டு விளக்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பலமான ஆளுங்கட்சி கொண்டு வர முடியலையே. அதை பத்தி ஏதாவது அண்ணன் கேட்பாரா? அண்ணன் இருக்கக்கூடிய கட்சி 2026 திமுக கூட்டணியா, அதிமுக கூட்டணியா, அல்லது தாவேகாவா, நாம் தமிழர் கட்சியா அண்ணனால சொல்ல முடியுதா? அப்ப இந்த சந்திப்பை ஏன் ஊக்குவிக்கணும் பாஜக? யார் ஊக்குவிக்கலையே? இபிஎஸ் ரைட், ஓகே, பேசுறாங்க, அழைக்கிறாங்க. இட்ஸ் a valid question. நான் கேக்குறேன், ஊக்குவிக்கிறார்கள் என்பதற்காக என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? அப்படி ஒரு சந்திப்பு நடக்கிறத வெளிப்படையா சொல்றாங்க. நீங்க தலைமையை யார வேணாலும் போய் பார்க்கலாம் சார். திரு ஜி கே வாசன் ஐயா அவர்கள் பிரதமரை நேத்து பார்த்திருக்கிறாரு. வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல பார்க்கவே இல்ல. வேற கட்சியே இல்லன்னு அர்த்தமா? இல்ல. இப்ப நீங்க திரு ஜி கே வாசன் உதாரணம் சொன்னதுனால, திரு ஜி கே வாசன் போய் பார்த்துட்டு வந்த மறுநாள் இங்க இருந்து திரு முனவர் பாஷா போய் தனியா பாக்குறாருன்னு வச்சுங்க. அப்புறம் யுவராஜ் போய் தனியா போறீங்க. இல்ல சார், பார்க்க மாட்டார் சார். இல்ல சார், அப்படிதான் நல்ல மனிதர் நீங்க. இல்ல இப்ப நீங்க ஜிகே வாசனுடைய சிஷ்யர் அவரு. இல்ல சார், இப்ப நீங்க சொன்னதுக்கு லாஜிக்கலா ஒன்னு இருக்கும்ல. இப்ப நீங்க ஜிகே வாசன் பார்த்துட்டு வந்த மறுநாள் முனவர் பாட்சா இங்க இருந்து டெல்லியில போய் தனியா அமித்ஷாவையோ நிர்மலாவையோ பாக்குறாங்க அப்படின்னா, இல்ல யுவராஜ் போய் தனியா 2 பேரையும் பாக்குறாங்கன்னா
பேசுபொருள் ஆகுமா ஆகாதா? இதுல யார் வேணா பார்க்கலாம் சார்ன்றது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா பாக்குறது ஒரு செய்தியை சொல்லுது இல்லைங்க. அந்த செய்தி எல்லாம் இனிமேலுக்கு எடுபடாது சார். இங்க அதிமுக கூட்டணி அதை பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதுல மாற்றமே இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல, இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்கள்ட்ட கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கிறேன். அந்த திரு சந்திப்பு வந்து செங்கோட்டையன் சந்திப்பு அவர்களோட படத்தை சொல்லுங்க, ட்விட்டர்ல எதுவும் போட்டிருக்கிறாரா? அதுதான் அவங்களுக்கு தெரியுது, நிறுவனத்துடன் தான் நாம் கூட்டணி. எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாங்க. ஆகவே நிறுவனம் இல்லாமல் போகிற போது யாராக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களா போகிற போது நீங்கள் தோல்வி. இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை தான் பாஜக விரும்புது. அப்படித்தான் விரும்பணும், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்ப இதெல்லாம் சந்திக்கிறதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சும்மா சார், டைம் பாசிங். அப்படி எப்படி போயிட்டு இடைவேளைக்கு பிறகு திரு ஆர்கே, அதிமுகவுடான கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒரு டாட், இன்னொரு புறம் டெல்லிக்கு திரு நயினா நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி, மூன்றாவது புள்ளி திரு செங்கோட்டையனை மத்திய அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. இது 3 புள்ளிக்குமான சம்பந்தம்ன்றது என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது அதிமுகவினுடைய மெயின் டிமாண்ட் என்ன? இவரை அகற்ற வேண்டும், அண்ணாமலை அகற்ற வேண்டும், வேற யாராச்சும் கொண்டு வந்து வைங்கன்ட்டு. நாம் ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அதிமுக பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் எனக்கு தென்படுகிறார். வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, டிசிப்ளின் அமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுக இருந்து ரேங்க்ஸ் பிரேக் பண்ணவில்லை. ஒரு கட்டத்தில் வந்து வெளிவரார். அதாவது இது இப்ப இருக்கின்ற அதிமுக நமக்கு சரி வராது என்று வெளிவரார். ஆனா இபிஎஸ்க்கு அவர்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை, பேசிக்கொள்கிறார் என்பது. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்னு கட்சி பாஜக பலவீனமாயிடும் அப்படின்னு சோசியல் மீடியா. நாம வந்து தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீருன்னு ஒரு அம்மா ஊரா கத்தி நடந்தது. அதையெல்லாம் நாம் வந்து மீம் இல்லை, ஒரு ரொம்ப கிண்டலா கேலியா பார்த்தோம். அவர்களுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் இருந்ததுன்னா அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலை சிறந்த தலைவர் என்று இவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். அண்ணாமலைக்கு ஒரு மாபெரும் டீம் இருக்கிறது, பயங்கரமா செலவு பண்றாரு. அதனால சோசியல் மீடியால ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக நாம் காண்கிறோம் அவரை. ஏன்னா முக ஸ்டாலின் கூட பெரிய நபராக தெரிகிறார். எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரியை விட பெரிய நபராக இன்னைக்கு தெரிகிறார். அது தோற்றம் தான், சோசியல் மீடியா இருக்கிற தோற்றம் தான். எங்க பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 2 சிச்சுவேஷன்ல பார்த்தோம். கோயம்புத்தூர் தேர்தலில் பார்த்தோம், அதே மாதிரி அரவக்குறிச்சி தேர்தலில் பார்த்தோம். இந்த 2 தேர்தலையும் வந்து நாம் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பத்துக்கும் கிரவுண்டுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது என்ற பேசு பொருளாக வச்சிருக்கிறாரு. கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு. தனித்த கூட்டணியை உருவாக்க முடிஞ்சிருக்கு. 10 வருஷம் கழிச்சு அவரால் பண்ண முடியுது அப்படின்னா பாசிட்டிவ் நோட் கொடுத்தாங்க. ஆமா, கரெக்ட். நீங்க ஒரு விஷயம் மறந்துவிட்டீங்க கார்த்திகேயன். ஒரு காலத்துல வந்து ஒரு நபர், பாஜகவை சார்ந்த ஒரு நபரை அழைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு நாம வந்து பேசும்போது எப்படியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு one person who likes the party is here. அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் இருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கிறது. தமிழிசையினுடைய காலத்துல வந்து யாரை அழைச்சிட்டு இருந்தோம்? பிஜேபி ஒரு பொருட்டாவே கட்சியாவே நம்ம மதிக்காத ஒரு காலம் இருந்தது. பிஜேபி குறித்திருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அவங்களை வந்து அழைப்போமே தவிர 2 பேரெல்லாம் அழைச்சதாக வரலாறே கிடையாது. அதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான். அப்ப என்டையர் மீடியாவினுடைய கிரியேஷனாகத்தான் இருக்கிறது. தமிழிசை வந்து கிரவுண்ட்ல வேலை பண்ணவங்க, அவங்க தான் கிரவுண்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணது. அப்ப இது முழுக்க யாருக்கு இது சொந்தம்னு பாத்தீங்கன்னா அமித்ஷாக்கு தான் சொந்தம். அவருடைய அந்த பிளானிங்ல தான் இங்க எல்லாமே நடக்கிறது. அப்ப இது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிஜேபி டிட் நாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை. அண்ணாமலையால பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணுமா, இல்ல திரு அப்படியான ஒரு தோற்றம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கா, இல்ல இந்த வளர்ந்ததுக்கு திரு அமித்ஷா காரணமா, எப்படி சொல்ல வரீங்க? என்னை பொறுத்தளவுல வந்து அண்ணாமலை வந்து வளர்ந்ததுக்கு காரணம் பாஜக. பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தார், இவ்வளவுதான். அண்ணாமலையினால் பாஜக வளரவில்லை. லாபம் வந்து அண்ணாமலைக்கு தான். அண்ணாமலைக்கு தான். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு தான் லாபமே தவிர பாஜகவுக்கு லாபம் இதுல கிடையாது. ஏனென்றால் இங்க இருக்கின்ற அனைவரையும், அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பத்திரிகையாளர் வரை எல்லாரும் இன்னைக்கு வெறுக்கின்ற ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களில் நாம வந்து எடப்பாடி எவ்வளவு கழுவி ஊத்திருக்கோம், ஓபிஎஸ் பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், டிடிவியை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம், இந்த மாதிரி சசிகலா அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்கோம். யாராச்சும் திரும்பி பிரஸ் கிட்ட என்னென்ன வார்த்தைகள் இவர் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு வார்த்தை இந்த ஏதாச்சும் ஒரு தலைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரா? முக ஸ்டாலின் யூஸ் பண்ணியிருக்காரா? யாராச்சும் ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு தலைவரும் பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்காத கேள்விகள் இல்லை என்றால் அவர்கள் வந்து ஒரு 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 கண்ணியம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணியத்தை விட்டு யாருமே வந்து இது பண்ணது கிடையாது. இவர் ஒரே ஒரு நபரை தவிர. திரு ஸ்ரீராம், அதிமுகவுடனான கூட்டணியா கட்சியின் தலைமையாக திரு அண்ணாமலையா அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைமை
கூட்டணிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துறாங்களா? திரு அண்ணாமலைங்கிறது வந்து செகண்டரி அங்க மாறிட்டுதா? இல்லை, முதல்ல ஒரு பாயிண்ட், பாஜகவில் எவ்ரி காரியகர்த்தா கடைக்கோடி தொண்டனுக்கும் பாஜகவில் மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. கான்ட்ரிபியூஷனுக்கு இன்றைய தொண்டன் நாளை தலைவராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. பல இடத்துல பார்த்துருக்கோம், பல மாநிலத்தில் ஊர் பேர் தெரியாதவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அதெல்லாம் மிச்ச எந்த கட்சியிலும் நடக்க முடியாத விஷயம். ஸோ அதனால் கட்சியில் இவர் அவர் எல்லாரும் எல்லா காரியகர்த்தாவும் முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட்டு, திரு அண்ணாமலையை திரு மோடி, திரு அமித்ஷா அவர்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டால் அது ஒன்றும் பெரிய ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இழப்பு, அண்ணாமலைக்கு ஒரு தலைகுனிவு, இதெல்லாம் பேசுறவங்க பேசிக்கொண்டு போவார்கள். அதை செய்தாலும் அதை எப்படி திரு அண்ணாமலைன்ற தனிப்பட்ட நபருக்கான வளர்ச்சி வீழ்ச்சிங்கிற புள்ளியில் அதை அணுகாம நீங்க ஏற்கனவே சொன்ன புள்ளியிலேருந்து அணுகலாம். கட்சியை வளர்த்திருக்கிறாரு, வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறாரு, கள செயல்பாடுகளில் அதை முதன்மையாக வச்சிருக்கிறாரு. பாஜக வளர்வதற்கு இவர் தேவை. விரைவிலேயே பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு சூழலை இவர் உருவாக்குவார் அப்படின்னா அதிமுக கூட்டணின்னு வர்ற இடத்துல அந்த சமரச புள்ளியை நோக்கி பாஜக நகராமையோ இல்லை திரு நயினா நாகேந்திரன் மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு தலைவரை வச்சுக்குவோம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கிற புள்ளியை நோக்கியே நகராமையோ இருக்கும்ல பாஜக அப்படின்னு? கட்சிக்கு எது முக்கியம் என்பதை நிச்சயமாக மேலிடம் தான் டிசைட் பண்ணும். அது எந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸா இருந்தாலும் சரி. தனிநபர் பாரதிய ஜனதால தனிநபர் என்றுமே கட்சியை விட பெரிதாக நிச்சயமாக இல்லை. அதை எப்படி அவங்க டிசிஷன் எடுப்பாங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கும் ஒரு ஸ்பெகுலேட் பண்றோம். பிம்பமாக திரு அண்ணாமலை இருந்தார் அப்படின்னு சொல்பவர்கள் உலகத்துக்கு தெரியும். அவர் ஊதி பெரிதாக்கப்பட்டாரா, அவராக இந்த தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தாரா என்பதை மேலிடத்திற்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று சொன்னார், வேற எந்த தலைவராவது பத்திரிகையாளர்களை பார்த்து இதை மாதிரி அண்ணாமலை இதை பேசியிருப்பாரான்னாரு. பாரதி என்றதை ஒருத்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஆர்கே அவர்கள். பாரதி சொல்ல விஷயத்தை பத்திரிகையாளர் சொன்ன விஷயத்தை அண்ணாமலை சொல்லிட்டாரா? அதெல்லாம் சைலண்டா கன்வீனியன்ட்டா அப்படியே அமைதியா இருக்கீங்க. நீங்க இவரை கழுவி ஊத்துறீங்க, எல்லாரும் கழுவி ஊத்துறீங்க. ஒரு கட்சி தலைவர் கழுவி ஊத்துங்களேன் பாருங்க. உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம். இதுதான் நீங்க பக்தரா இருக்கலாம், தனிப்பட்ட முறையில நீங்க அண்ணாமலை டார்கெட் பண்றீங்கன்னா நிச்சயமாக நாங்க டார்கெட் பண்ணுவோம். திமுகவை நோக்கி ஆர்கே இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கடினமான கேள்வி இந்த 4 வருஷ ஆட்சியில சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இப்ப 4 வாட்டி கேளுங்க. அண்ணாமலை மேல இவருக்கு ஒரு கார், அவர் பாரதிய சொன்னது நினைவு சொல்லுங்க. அண்ணாமலை மீது இருக்கும் கூட தனி காழ்ப்புணர்வு நீங்க பேச வேண்டாம். நீங்க எல்லாரும் பேசுங்க. இவரால ஒரு கட்சியில போய் ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அண்ணாமலை ஒன்னும் கிரிட்டிசிசம்க்கு அப்பாற்பட்டவர் இல்ல. ஆனால் என்ன பேசுறீங்கன்றத பாயிண்ட் நிச்சயமாக இருக்கு. இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாக்கு தெரியுங்க. அது அண்ணாமலையாக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், ரேகா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க சிஎம் ஆவான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவங்க தான் சிஎம் ஆக போறாங்கன்னு? அவங்க சிஎம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒடிசால இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியும், யாருன்னு தெரியும், அந்த மாநிலத்துக்கு யாருன்னு தெரியும். அதேதான் ஆகையினால வெறும் பிம்பமோ இல்ல அண்ணாமலை தான் தன்னை விட. திரு தனியரசு விவாதத்துல 2 விஷயங்கள் தெளிவாச்சு விருந்தினர்கள் பேசுனதுல இருந்து. ஒன்று, திமுக ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணுங்கிற ஒற்றை இலக்கை நோக்கி பாஜக நகருகிற போது தன்னளவில் என்ன தியாகம் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கும் பாஜக தயாராக இருக்கிறது. அதிமுக பலவீனப்படுவதையும் அது அனுமதிக்காது அப்படின்னா இங்க சவால் திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு இல்லையா? அதிமுக பலவீனப்படக்கூடாது என்று பாஜக விரும்பினால், பாஜக ஏன் டிடிவியோ சின்னமாவையோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடி அல்லது இப்ப மறுபடியும் புதிதாக இப்ப அண்ணன் செங்கோட்டையன், புதிதாக இப்ப நம்முடைய சைதை துரைசாமி என்ன, இப்ப பூலேந்தி என்ன, கேசிபி, எதுக்கு இவ்வளவு துண்டுகளா இத்தனை பேரை பிரிந்து பராமரிக்குது? அதுக்கு உண்மையிலேயே அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை எல்லாம் தனித்தனியா எல்லாரும் அமித்ஷாவை பார்க்க போறாங்க. எல்லா பழியையும் தூக்கி பாஜக மேலேயே போட்டீங்களே.
ஐயா எல்லாரும் அங்கதான் போறாங்க. இப்ப டெல்லிக்கு தானே போறாங்க. செங்கோட்டையன் டெல்லிக்கு போறாரு, எடப்பாடி டெல்லிக்கு போறாரு, கேசிபி நிர்மலாமா பாக்குறாங்க. யாராவது நான் சொல்ற ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் அமித்ஷாவையா பாக்குறாங்க, மோடியா பாக்குறாங்க. பாஜக வந்து அதிமுகவின் தலைமை அலுவலகமா மாறி போச்சு. நீங்க சொன்ன இந்த தலைமைகளை ஈக்குவல் பண்றதுக்காக நயினார் நாகேந்திரன் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவரை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா பாஜக அது அப்போ இதை நான் தான் முதல்ல சொன்னேன். இப்ப நான் தான் வந்து ஏற்கனவே இப்படி நயினாருக்கு தான் அந்த வாய்ப்பு கூடுதலா இருக்கு. பாஜகவில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு முக்குளத்து சமூகத்திலிருந்து நயினார் அண்ணனுக்கு தருவாங்கன்னு நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு, அந்த பரிசீலனையில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், ஒரு மென்மையானவர், முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவர்னால இன்னைக்கு வாய்ப்பு கூடுதலா இருக்கு. அதுக்கு நீங்க அண்ணாமலை அதுல விலகிக்குவாரு, அதுக்குரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. அதுல எங்க ஸ்ரீராமன் சொன்னாரு அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோன்னு சொன்னாரு. எப்ப ஹீரோ ஆனாரு? அவர் வந்து கடைசி காரியதரிசியும் இந்த கட்சியில தலைவரா வரலானாரு. அண்ணாமலை எப்ப உறுப்பினராக பாஜகவுல என்ன பொறுப்புல இருந்தாரு? ஒரு பொறுப்புலையும் இல்ல. நேரடியா மாநில தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட இந்தியாவிலேயே ஒரே ஆள் அண்ணாமலை தான். அண்ணாமலை எப்ப இந்த ஸ்டார் ஆனாரு? பாஜக மோடி அமித்ஷாவுடைய அரசு, மத்திய அரசாங்கம் என்கின்ற பாரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதனாலேயே அந்த தைரியம் வருது அவருக்கு. யாரை வேணாலும் மிரட்டுறாரு, யாரை வேணாலும் சவால் விடுறாரு. எதை வேணாலும் போன் பண்ணி சொன்னா இடி வருது, போன் பண்ணி சொன்னா அமலாக்க பிரிவு வருதுங்கிறதுனால எல்லாரும் அண்ணாமலை பார்த்தா பயப்படுறாங்க. மரியாதை கூடுது, ஊடகமே பயப்படுது, நிருபர்கள் பயப்படுறாங்க. எங்க ராதான சொன்ன மாதிரி அவர் ஆட்சியில் இல்லாத போது எங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்ன இருந்தாரு, இலா கணேசன் இருந்தாரு, கிருபாகரன் இருந்தாரு. நாட்டு மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. வாஜ்பாய் ஐயா இருக்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, தமிழிசை வெளியே யாருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு மோடி அமித்ஷா அவருடைய வலதுகரமா இருக்கிறதுனால இன்னைக்கு அண்ணாமலை பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு. நாளைக்கு யாரு வந்தாலும் இதே நம்ம நயினாரன் கூட ஸ்டார் ஆயிடுவாரு. இப்ப வரைக்கும் நீங்க மௌனமா இருப்பாரு. நாளைக்கு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. நேரம் அக்னிட்ட மட்டும் நிறைவு செய்யறேன். நிறைவு கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமா இருக்கணும்னு பாஜக நினைச்சா ஏன் இவ்வளவு பிளவு ஊக்குவிக்கிறாங்க? ஏன் தன் தலைவர்களை தனியாக வந்து சந்திக்க அனுமதிக்கிறார்கள்? இவ்வளவு பேரையும் மெயின்டைன் பண்றாங்க, அவங்க தான் பாஜக தான் மெயின்டைன் பண்றாங்கன்னு பெரிய லிஸ்ட் போட்டாரோ. ஒரு போடுற லிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம் சார். ஆளுகிற கட்சி, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி, நீங்க எல்லாரும் பேசும்போது பேசுனீங்கன்னா அப்புறம் நேர்பட பேசல உங்களை மட்டும் வச்சு கார்த்திகேயன் சார் பேட்டி கேட்க வைங்க. தெரிஞ்ச இதுல பேசுங்க, தயவு செய்து குறுக்கிடாதீங்க. நாட்டு மக்களுக்கு நல்ல சார் இங்க வந்து சார் எந்த கட்சியா இருக்கட்டும் சார், நீங்க வந்து பாஜகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் சார், இங்க இருமுனை போட்டி தான். ஒன்னு ஆளுகிற திமுக கட்சி அவங்க கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா இவங்க எல்லாம் கூட்டணி சேர போறாங்கன்னு இன்னும் அறிவிக்கல. அறிவிக்கிறது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற வேணாம். அறிவிக்கட்டும். ஆனால் எந்த இருந்தாலும் போற பாதை எப்படி இருந்தாலும் போய் சேருது கோயிலா இருக்கணும். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. போற பாதை எப்படி இருந்தாலும் போய் சேருது வெற்றியா இருக்கணும், அது மன அமைதியா இருக்கணும். அது ரெண்டும் இருக்குமே. ஆனால் அதுல கூட கெஞ்சிக்கிறேன். எந்த தலைவராக இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இதை நாளையும் கடைபிடிச்சதனாலதான் வெற்றி பெற்ற தலைவர்களாக கலைஞர் கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டை ஆண்டார்கள், ஜெயித்தார்கள், மறைந்தார்கள். அது மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பிளவுகள் பத்தி எல்லாம் திரு இபிஎஸ் பெரிதளவு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறவனா அது பாஜக பாத்துக்கிறோம். will take it own risk. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்ட